10 மணிக்கு இங்க பார்க்கிங் கிட்ட சிஎம் கார்ல இருந்து இறங்குவாரு. ப்ரோக்ராம் பிரகாரம் உயிரிழந்த போலீஸுக்காக 2 நிமிஷம் மௌனமா இருப்பாங்க. இதுக்குள்ள சரியா 10-5 நிமிஷத்துக்கு பாம் பிளாஸ்ட் ஆயிரும். கேசட்டில் நெகட்டிவ் விஷயம் கொடுத்துறேன். நீ இப்போ ட்ரிகரை அழுத்தினாலோ இல்ல எங்கள்ல யாருக்காவது ஆபத்து வந்தாலோ கேசட்டில் நெகட்டிவ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பிஎம்க்கும் போய் சேர்ந்துரும் தம்பி. உன்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? கத்தாதடா, உன் பிடி இப்ப என் கையில. யாரோட மோதிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இப்படித்தான் உங்க அப்பா என்கிட்ட மோதினதுனால அவனை சாக்கடிச்சு தொங்க விட்டேன். டேய், நீ ஒரு புறம்போக்க நாயின்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நின்ன இடத்துலயே ஒண்ணுக்கு போயிடுவேன். எங்க அப்பாவை கொண்டு அடுத்த நாளே உன்னை கண்டம் துண்டமா வெட்டி உன் பணத்தை சாக்கடைக்குள்ள புதைச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா லட்சியம் அது இல்ல. சும்மா பெணாத்தாத. முதல்ல அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கிட்ட கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துட்டா இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். பாஸ், நான் ஓட்டு கேட்கறதுக்காக இங்க வரல. உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக தான் வந்தேன். உங்க கஷ்டங்கள்ல பங்கு போட்டுக்கத்தான் வந்தேன். சும்மா வெத்து பேச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. செய்ய போறதை பத்தி தான் சொல்ல போறேன். அதனாலதான் இங்க இருக்கிற ஏழைகளுக்கு வீட்டுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்க வந்திருக்கேன். என்னோட கொள்கை ஒண்ணுதான். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, இடம் இல்லாதவர்களுக்கு வீடு, அது போலவே படிக்கிறவர்களுக்கு ஸ்கூல், குடிக்கிறதுக்கு தண்ணி, நோயாளிகள் குணமாக ஹாஸ்பிட்டல், பார்க், ரோடு, இப்படி எத்தனையோ செய்யலாம். ஆனா இதையெல்லாம் உங்களுக்கு நான் செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி என்னுடைய கையில பவர் வேணும். அது உங்க கையில தான் இருக்கு. நான் சேவை செய்வேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா அந்த பவரை எனக்கு கொடுங்க. நான் அரசியலை விட்டு இப்படி பேசிய மக்கள் கிட்ட கைத்தட்டு வாங்கிட்டேன், ஓட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்க வாயில மண்ணள்ளி போட்ட. எனக்கு என்ன வேணும்னு கேட்டல. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஜனங்களுக்கு டிவி தரம், ஃப்ரிட்ஜ் தரம், நீ அதை இப்ப கொடுக்குற. எலெக்ஷன் வாக்கா? இந்த பைத்தியக்கார ஜனங்க கிட்ட அப்படி சொன்னா தான் ஜெயிக்க முடியும். எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறது என் கையில இருக்கு. கவர்மெண்ட் கஜானால பணம் இருக்கணும், கேபினெட் ஒத்துக்கணும். இதுக்கு போலீஸ் பிளானிங் கமிஷன் வாக்குறுதி நிறைவேற்ற அந்த பைத்தியக்கார ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீ அந்த பைத்தியக்கார ஜனங்களை நானும் ஒருத்தன்டா. உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்க. ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்துல 500 கோடி ரூபாய் அடிச்சிருக்க. இதெல்லாம் யார் அப்ப விட்டு காசுரா? மக்களோட பணம். அதெல்லாம் எங்களோட பணம். எங்களோட பணத்தை சாப்பிட்டுருக்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நீ தின்ன எல்லாத்தையும் கக்கணும். மரியாதையா நீ அடிச்ச எல்லா பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணணும். இல்லன்னா உன்ன மாதிரி கிரிமினல் மந்திரியில ரோட்ல விட்டு அடிக்க வைப்பேன்டா தாஸ். பிரிண்டிங் ப்ரூஃப் ரெடியா இருக்கு. நீ பண்ண முள்ள மாதிரி தனத்தெல்லாம் நான் ப்ரூஃபோட எழுதியிருக்கேன். பக்கம் பக்கமா உன் பெருமைதான். நாளைக்கு இது வெளியே வந்ததுன்னு வை, ஜனங்கள்லாம் வெறி பிடிச்சு உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்க, கண்டம் துண்டமா வெட்டிடுவாங்க. உனக்கு இறுதி சடங்கு பண்ண உன் பாடியில ஒரு பார்ட்ஸ் கூட இருக்காது. இப்ப சொல்லுடா, நீ வாக்குறுதியை நிறைவேற்றியா? நான் பிரிண்டிங் ஆரம்பிக்கட்டுமா?